பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல மயில் இருந்துட்டு ரொம்பவே ஏக்கத்தோட நம்ம சரவணனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு மயில் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லத்த எனக்கு பசி இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சரவணன் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, டேய் அங்கே பாருடா உன் பொண்டாட்டி பசிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணணும், சாப்பிடுன்னு சொல்லி ஆறுதலாக பேசணும். ஆனால் நீ என்னடனா அந்த பொண்ணை ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா பசிச்சதுன்னா சாப்பிட போகிறாங்க, பசிக்கலையா போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமே விடுங்களாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்திய கோமதி எப்படியெல்லாம் பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தங்கமயில் இருந்துட்டு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மயில், காலையிலேருந்து எதோ நீ சரியாக சாப்பிடக்கூட இல்லை, எதுக்காக வாமிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. ரெட்டு நாடி துடிச்சிட்ருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன ஏதாவது நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரியாக ஞாபகம் இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அப்படிலாம் ஒன்று இருக்கவே இருக்காது, தேவையில்லாமல் நாம் எதுக்காக கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ இப்படி மாறிட்ட, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி கோமதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் இவளை பற்றி நீங்கள் தெரியாமல் தப்பு கணக்கு போட்டுட்ருக்கீங்க, வேணாம் இந்த கனவு கோட்டையெல்லாம் கட்டவே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.